ஒரு கிராமத்தில் ஒருவன் அழகிய புள்ளிமான் ஒன்றை தன் வீட்டில் வளர்த்து வந்தான். ஒரு நாள் அந்த மான் காணாமல் போய்விட்டது. இதை பொறுத்து கொள்ள முடியாத அந்த மனிதர் அந்த மானை பிடித்து போயிருப்பவனை பழிவாங்க துடித்தான். கடவுளிடம் முறையிட்டான். கடவுளும் வந்தார். கடவுளிடம் அந்த மனிதர் தான் ஆசையாய் வளர்த்த மானை தாருங்கள் என்று தானே கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு கேட்கவில்லை. மாறாக கோபத்தில், ஆத்திரத்தில் நான் ஆசையாய் வளர்த்த மானை யாரோ அபகரித்து சென்று விட்டார்கள். அந்த மானை திருடியவன் யாராக இருந்தாலும் அவனை என் முன் நிறுத்த வேண்டும் என்று கேட்டான். அதற்கு கடவுள், பக்தா, மானை நான் உனக்கு திருப்பி தருகிறேன். ஆனால் மான் காணாமல் போனதற்கு காரணமானவர்கள் யார் என்று கேட்காதே என்றார். கடவுளே, நான் மிகுந்த கோபத்தில் உள்ளேன். மானை திருடியவனை பழி வாங்காமல் விடமாட்டேன். எனவே திருடியவனை இங்கு வரவழைக்க வேண்டும் என்று பிடிவாதமாக கேட்டான். இதை கேட்ட கடவுள், சரி, நீ கேட்கின்ற வரத்தை தருகிறேன், ஆனால் பின்னால் வருத்தப்படக்கூடாது என்றார். அந்த மனிதரும் சரி என்றார். தந்தை, நீ கேட்ட வரத்தை என்றார். இந்த மானை திருடி சென்றவர் உன் பின்னால் நிற்கிறார் என்று பக்தனிடம் கூறினார். உடனே பக்தன் திரும்பி பார்த்தான். மிகப்பெரிய சிங்கம் நின்று கொண்டிருந்தது. சிங்கத்தை பார்த்தவுடன் பழிவாங்கும் கோபம் மறைந்து பயம் கவ்வி கொண்டது. ஐயோ கடவுளே, காப்பாற்று என்று அலறி எடுத்துக்கொண்டு ஓடினான். நம்மில் பலருக்கு ஆத்திரத்தில் அறிவும் புத்தியும் வேலை செய்வதில்லை. ஆத்திரம் பெரும்பாலும் அழிவை தருகிறது. ஆத்திரம் பெரும்பாலும் நமக்கு ஆபத்தை தான் தரும். ஆக கோபத்தை தவிர்த்து அன்புடனும் அமைதியுடனும் வாழ கற்றுக்கொள்வோம்.